கிறிஸ்துவுக்குள் என அன்பானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். அசதியாயிருக்கிறவன் ஒரு கால நன்மைகளை சுதந்திரிக்க மாட்டான் என்று வேதம் சொல்கிறது. எனவே ஒரு தேவ பிள்ளை எப்பொழுதும் விழிப்புடன் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரிக்க பலனாய் எழும்புகள் என்று ஜனத்தை உற்சாகப்படுத்துகிறான். இதைத்தான் யோசுவாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாக இருப்பீர்கள் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். என அன்பானவர்களே, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டியவர்கள் அசதியினால் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியவில்லை. முற்பிதாவாகிய ஈசாக்கினுடைய பிள்ளைகள் ஏசா, யாக்கோபு என்ற இரட்டையர்களில் ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாயிருந்தான். ஏசா தனக்குரிய சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் என்று வேதம் சொல்கிறது. ஒரு கோப்பை கூழுக்காக தன் தம்பியிடம் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டான். கனத்துக்குரிய ஆசீர்வாதத்தை அலட்சியமாய் எண்ணி முற்பிதாக்களின் வரிசையில் மேன்மையாக உயர்த்தப்பட வேண்டிய ஏசா எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்து நிற்கிறான். எபிரேயர் 12:16 சீர்கட்டவன் என்று வேதம் அவனை குறித்து சொல்கிறது. அதே போல எபிரேயர் 12:17 பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். பசி நிமித்தம் முதற்பேரான ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு விற்று போட்டு ஆசீர்வாதத்தை இழந்தான். மேலும் இஸ்ரவேலரை ரட்சிக்கும்படியாக இரட்சகனாய் உருவாக்கப்பட்ட சிம்சோனை பார்க்கும்போது அக்காலத்தில் எழும்பின நியாயாதிபதிகள் யாருக்குமே கிடைக்காத அபிஷேகமும் அதனால் உண்டான பலனும் இருந்தது. ஆவியானவர் அவர் மீது பலமாய் இறங்கின போது சிங்கத்தின் வாயை கிழித்தான். 300 நரிகளை பிடித்து அதன் வாள்களில் தீப்பந்தங்களை கட்டி பெலிஸ்தரின் வெள்ளாமைகளை எல்லாவற்றையும் அழித்து போட செய்தான். காசா நகரத்து கதவுகளை பிடுங்கிக் கொண்டு நடந்து போனான். ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பினால் 1000 பெலிஸ்தரை முறியடித்தான். ஆனாலும் சிம்சோன் தன் மேலிருந்த ஆவியானவரை அசட்டை செய்து வேசியின் பின்னால் சென்றான். கர்த்தர் தன்னை ஆளுகை செய்ய இடங்கொடாமல் சுய இச்சைக்கு தன்னை விற்று போட்டான். அபிஷேகத்தையும் நசரேய விரதத்தையும் அசட்டை பண்ணினான். சிம்சோனை விட்டு ஆவியானவர் விலகி சென்றார். அவனுடைய முடிவு பரிதாபமான நிலை. கண்கள் பிடுங்கப்பட்டவனாக வெண்கல சங்கிலிகளால் விலங்கிடப்பட்டு 2 தூண்களுக்கு இடையிலே பரியாச பொருளாய் மாறினான். மிகப்பெரிய ரட்சிப்பின் மகிமையை சுதந்திரிக்க வேண்டியவன் அபிஷேகத்தை இழந்து நின்றான். தேவ திட்டத்தை மறந்து சுயம் வெளிப்படும் போது தேவனுடைய கிருபையை இழந்து போக பண்ணும். எனவே ஜாக்கிரதையாயிருந்து தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் மாறி தேவன் அருளும் ஈவுகளை சுதந்திரிப்போம். அன்பானவர்களே, தேவன் நமக்கு அளித்த கிருபை பெரியது. அவர் நமக்கு தருகிற மேன்மையான தருணங்களை பயன்படுத்தி தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை ஆகாரத்திற்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்தான். சற்று நேர சிற்றின்பத்திற்காக அபிஷேகத்தை இழந்தான். அன்பானவர்களே, தேவன் உங்களுக்கு வைத்திருக்கும் மேன்மையை சுதந்திரிக்க வேண்டுமானால் ஈசாக்கை போல விட்டு கொடுக்க பழகிக் கொள்ளுங்கள். ஈசாக்கு சுதந்திரிக்க வேண்டிய பிதாக்களின் துறவை துன்மார்களுக்கு விட்டு கொடுத்துவிட்டு அவன் அமைதியாக இருந்துவிடவில்லை. ஏசேக்கை இழந்தான், சித்தன்னாவையும் இழந்தான். சோர்ந்து போகவில்லை. மறுபடியும் துறவை வெட்டி கர்த்தர் அவனுக்கென்று வைத்திருக்கிற ரகோபோத்தை சுதந்திரித்தது போல நீங்களும் சுதந்திரிக்க தேவ அன்பை வெளிப்படுத்துங்கள். தேவன் தனக்கு கொடுத்திருக்கிற அந்த உன்னத அபிஷேகத்தை அவன் அலட்சியம் பண்ணினாலும் கடைசி தருணத்திலே சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் என்று சொன்னபோது தேவன் அவனை பலப்படுத்தினார். இவ்விதமாக அவன் உயிரோடு இருக்கையிலே அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிறோம். அவன் மரிக்கும் போது கொல்லப்பட்டவர்கள் அதிகம். அவன் இரக்கமுள்ளவர், தம்மை நோக்கி கூப்பிடும் யாவரையும் புறம்பே தள்ளாதவர். அவரை நோக்கி கூப்பிடுவோம். ஆனாலும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடி நாம் ஜாக்கிரதையாக இருப்போம்.
தேவன் நமக்கு கொடுத்த இந்த கிருபையின் காலத்தில் அவரிடத்தில் ஓடி வந்து விடுவோம். அவரை அண்டிக் கொண்டு ஜெயத்தோடு வாழ்வோம். வேதம் சொல்கிற வண்ணமாய் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5, 7 வசனத்திலே, ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தினின்றி நீக்கி விடுவேன் என்றும் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியிலே ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என அன்பானவர்களே, வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவருடைய அழைப்பிலே உறுதியாயிருந்து ஜெயம் எடுக்க இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நாம் மனம் திரும்பி தேவ சித்தத்தை நிறைவேற்ற ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களை சீர்தூக்கி பார்க்கும்படி இந்த தபசு காலத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த தபசு காலத்தில் நாங்கள் சீர்பட வேண்டிய காரியங்களை சீர்படுத்தி ஜெயமெடுக்க கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. உடைய மேலான நாமம் மகிமைப்படுவதாக. ஆவியானுடைய பலத்த கரத்தின் ஆளுகைக்குள் நாங்கள் வந்து உடைய மேன்மையின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. இந்த நாட்களில் எங்களுக்காக நீர் தியாகமாய் காத்திருப்பது போல நாங்களும் உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெயமெடுக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. உடைய மேலான நாமம் மகிமைப்படட்டும். உன்னதரின் ஆளுகையும் ஜெயமும் கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் சூழ்ந்து கொள்ளட்டும். எங்களை சீர்தூக்கி பார்த்து நீர் காட்டுகிற வழியிலே ஜெயத்தோடு ஓடி ஜெயமெடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா மகிமைங்க உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். வாக்குத்தத்தமுள்ள நன்மையின் ஆசீர்வாதங்களையும் ஜெயங்களையும் உடைய கரத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.